அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. சளைக்காத மனம். வாழ்க்கையில வெற்றி பெறுவதும் சாதனைகள் புரிவதும் மனநிலையை பொறுத்திருக்கிறது. அங்கு உழவும் எண்ணங்களை பொறுத்திருக்கிறது. வெற்றிக்கான தாரக மந்திரத்தை இரு சொற்களில் வடிக்க வேண்டுமானால் அது சளைக்காத மனம் என்பதாகத்தான் இருக்கும். சளைக்காத மனநிலை எந்த புறநிலையில் போய் முடிகிறது? சலியாத உழைப்புல தொடர்ந்து ஈடுபாட்டில் இதில்தான் வெற்றியின் ரகசியமே அடங்கி கொண்டிருப்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க. தோல்வி ஏற்படுவது இயல்பு, மனம் சளைப்பதும் சகஜம். ஏனெனில் நமது உடலில் கூட ஒருவித பருவகாலம் தோன்றி மறைவதாக இப்போது மன மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. 15 நாளைக்கு ஒருமுறை சந்திரன் தோன்றி மறைவது போல, பெண்கள் உடலில் ஏற்படும் மாதாந்திர மாற்றம் போல மனித உடலும் உற்சாகத்திற்கும் சோர்வுக்குமாக மேலும் கீழும் போய் வருது என்று கண்டிருக்கிறாங்க. ஆகவே உடல் தளர்ந்து போவதைப் போல மனம் தளர்ந்து போவது சகஜம். சமீபத்துல அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஒரு உணவு விடுதி தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை பத்திரிகையிலும் வெளியிட்டது. அதன் வாசகம் இதுதான்: மேலே செல்லுங்கள், விடாமுயற்சிக்கு ஈடாக இவ்வுலகில எதுவும் இல்லை. திறமை ஈடாகாது. திறமை இருந்தும் தோல்வி பெறும் மனிதர்களை விட சாதாரணமான விஷயம் வேறு எதுவும் இல்லை. மேதைத்தனம் ஈடாகாது. பலன்காணா மேதைகள் என்பது பழமொழி. கல்வி மட்டும் ஈடாவதில்லை. இந்த உலகம் படித்து பாதை தவறியவர்களால் நிறைந்திருக்குது. விடாமுயற்சியும் உறுதியும் மட்டும் சர்வ வல்லமை படைத்தவர். லாபத்தை எண்ணி தன் பொருளை பற்றி மட்டுமே விளம்பரம் செய்யாமல் இப்படி பொது மக்களுக்கு போதிக்கும் உற்சாகமூட்டும் நல்ல வாசகங்கள் அமெரிக்க கம்பெனிகளால் அவ்வப்போது பிரசுரிக்கப்படுவதுண்டு. இது வெளிவந்தவுடன் பல அலுவலகங்கள்ல இதை கண்ணாடி போட்டு மாட்டியிருப்பதை கண்டேன். ரேக்ராக் என்ற அந்த உணவு விடுதியின் தலைவர் 60 வயதுக்கு மேல எல்லாவற்றையும் செய்ய துவங்கி முன்னுக்கு வந்தவர். எதற்கும் சளைக்காமல் கடைசி வரை போராடி வெற்றி கண்ட மனிதர் அவர். அவரது விடாமுயற்சியும் செயல்களும் படித்தால் நம்மை புல்லரிக்கச் செய்யும். மேலே கண்ட வாசகம் கால்வின் கூலிட்ஜ் என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் கூற்று. விடாமுயற்சியுடன் கிடைத்ததை விடாது பிடித்துக் கொண்டு முன்னேறியவர்கள் பலர். கால்வின் கூலிட்ஜ் கூறுவது போல, முன்னேறிய பலருக்கும் பெரும் மேதைத்தனமோ கல்வி அறிவோ திறமையோ இல்லை. அவர்கள் அதிலேயே கிடந்து உழன்று கொண்டு இருந்தவர்கள் என்ற ஒரே காரணம் அவர்களை முன்னுக்கு தள்ளி இருக்குது. ஒரு சிறு கதை எழுத திணறிய திண்டாடிய எழுத்தாளர் இன்று பெரிய நாவலாசிரியர் என்றால் நம்புவதற்கு கஷ்டமாயிருக்கும். தோல்வியை பற்றி அவர் கவலைப்படல. பலமுறை அக்கதைகள் திருப்பி அனுப்பப்பட்ட போதிலும் அவர் மனம் சளைக்கல. ஆனா அந்த சாதாரண எழுத்தாளரோ உடும்பி பிடியாக ஓயாது எழுதிக்கொண்டே இருந்தார். கைவண்ணம் தானே கூடியது, கற்பனை மெருகு பெற்றது. இன்று தலைசிறந்த எழுத்தாளராக போற்றப்படுகிறார். அவரது நண்பர்கள் அவரது எழுத்தை பரிகாசம் செய்த அன்றே அவர் நொந்து எழுத்திற்கு ஒரு முழுக்கு போட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று எண்ணி பாருங்க. அவரது விடாமுயற்சியும் உள்ள உறுதியுமே அவரை உயரே அழைத்துச் சென்றன. படிப்போ திறமையோ இல்லாத ஒரு சாதாரண மனிதர் வேறு வழி இல்லாம, வேறு தொழில் இல்லாமல் அரசியல் கூட்டங்களுக்கு சென்றும் பேசியும் வந்தாரு. அந்த மனிதர் நாளடைவில் பேச பேச மக்களுக்கு தெரிந்த நபராகி பின் தலைவரானார். நம்மிடையே நடமாடும் இத்தகைய பல அரசியல்வாதிகளை நீங்கள் உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடும். வியப்பு அல்ல, என் உள்ளத்துல எழுவதும் இதுதான். எப்படி ஒன்றிலேயே ஊறிப்போய் ஊடாடி கொண்டிருப்பதும் அத்துறையை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாய் அமைந்து அத்துறையில பின்னால் பிரகாசிக்க காரணமாக இருக்கிறது என்பதுதான். அரசியல் என்று அல்ல, விஞ்ஞானத்துறையில் கூட மிகச் சாதாரணமாய் உள்ளே நுழைந்தவர்கள் விடாமுயற்சியாலும் உறுதியாலும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. லூயிஸ் பாஸ்டியூர் என்ற மாபெரும் விஞ்ஞானி கூறினாரு, ஒன்றை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதுதான் எனது வலிமை என்று. ஒரே கட்சியில் விடாப்பிடியாக உழன்று கொண்டிருக்கும் ஒரு சாதாரண தொண்டருக்குள்ள செல்வாக்கையும் 3 நாளைக்கு ஒருமுறை கட்சி மாறும் ஒரு தலைவருக்கும் உள்ள செல்வாக்கையும் ஒப்பிட்டு பாருங்க. அமெரிக்காவில் முந்தைய ஜனாதிபதியாக இருந்த நிக்சன் ஜான் கென்னடி போல ஒரு அறிவாளி அல்ல.
லிண்டன் ஜான்சன் போல் செயல்திறம் படைத்தவர் அல்ல. பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் போல மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட தலைவரும் அல்ல. ஆனால் 1960 ஜனாதிபதி பதவிக்கு நின்ற நிக்சன் தோற்றார். பின் அதற்கு கீழான கலிபோர்னியா கவர்னர் பதவிக்கு நின்று அதிலும் தோற்றார். பத்திரிகைக்காரர்கள் அவர் சகாப்தம் முடிந்தது என்று எழுதினாங்க. ஆனா அவரோ தமது கட்சி தலைவர்களையெல்லாம் சந்தோஷப்படுத்திக் கொண்டு தன் கட்சியின் ஒப்புதலை பெற்றார் ஜனாதிபதியாக. விடாமுயற்சிக்கும் உறுதிக்கும் ஓர் எடுத்துக்காட்டும் கூற வேண்டுமானால் நிக்சனைத்தான் கூற வேண்டும். அந்த விடாமுயற்சியே அவரை அமெரிக்க ஜனாதிபதி பதவியில வைத்தது. தோல்வியைக் கண்டு சிறிதும் சளைக்காத சிலந்தியின் கதையை ராபர்ட் புரூஸ் அதில் கற்ற பாடத்தையும் எண்ணி பாருங்க. இன்றைய அமெரிக்க டெலிவிஷன் செய்தி ஆசிரியர்களுள் எரிக் சவரைட் என்பவர் புகழ்பெற்றவர். அவர் எழுதுறாரு, நாங்கள் பர்மா காட்டிற்குள் சிக்கிக் கொண்டோம். பலர் இறந்து போனாங்க. எங்கள் கதி என்ன என்று பிறர் அறிய வழி ஏதும் இல்லை. என் காலில் காயங்கள், காலை எடுத்து வைத்து நடக்க முடியல. சுமார் 140 மைல்கள் நடந்தால் நகர எல்லைக்கு எங்கள் முகாமுக்கு போய் சேரலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. எனினும் நடந்தேன். 1 மைல் நடப்போம், ஏதாவது ஊர் வரும் என்று எண்ணியவாறு நடந்தேன். ஒவ்வொரு மைலாக நடந்தேன். சில நாளைக்கு பிறகு ஒரு கிராமம் தெரிந்தது. இக்கட்டான நேரங்கள்ல அது முதல் மைலை மட்டும் எண்ணி நடப்பதுதான் உறுதி, விடாமுயற்சி. 1000 மைல் பயணம் முதல் மைலை கடப்பதில்தான் துவங்குது என்கிறார் சீனாவின் தலைவர் மாசேத்தோங். பெரிய காப்பியங்கள் வரி வரியாக எழுதப்படுகின்றன. எல்லா சாதனைகளுக்கும் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் பெரு நபரின் பெயர் சளைக்காத மனம் என்பதாகும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.